கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அயன் பாக்ஸால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக பிரமுகர் உட்பட 4 பேரை போலீசார் தேடி வரும் நிலையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு அருகே மடத்துவிளை பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான சேவியர் குமார். நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராக பதவி வகித்து வந்தார். இவர் திங்கள் நகர் அரசு போக்குவரத்து பணிமனையில் மெக்கானிக்காகவும் பணியாற்றி வந்தார். இவரது மனைவி ஜெமீலா மயிலோடு பகுதியில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் தேவாலயத்திற்கு சொந்தமான மதர் தெரசா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அவரை திடீரென பள்ளி நிர்வாகம் பணி நீக்கம் செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து சேவியர் குமார் வாட்ஸ்அப் குழுக்களில் ஆலய பங்குத்தந்தை ராபின்சன் குறித்து அவதூறு பரப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக சேவியர் குமாரை தூய மிக்கேல் அதிதூதர் ஆலய வளாகத்தில் உள்ள பங்குத்தந்தை இல்லத்திற்கு வருமாறு பங்குத்தந்தை ராபின்சன் அழைத்துள்ளார். அதன் பேரில் அங்கு வந்த சேவியர் குமாரிடம் பங்குத்தந்தை ராபின்சன் உட்பட 4 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களது வாக்குவாதம் தகராறாக முற்றிய நிலையில் 4 பேரும் சேர்ந்து அங்கிருந்த அயன் பாக்ஸால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அவ்வாறு தப்பிச் செல்லும் போது பங்குத்தந்தை அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்த டிவிஆர் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் ஆலயத்தில் குவிந்ததுடன் போலீசாரை உடலை எடுக்க விடாமல் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின் பங்குத்தந்தை ராபின்சன், தக்கலை தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ரமேஷ் பாபு, இவரது சகோதரர் சுரேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் ரோக் ஆகியோருக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இருக்கும் என சந்தேகப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருவதை அடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகள் கிடைத்தால் மட்டுமே கொலை எப்படி அரங்கேற்றப்பட்டது என்பது தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.